ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தவங்க உங்களை டேரெக்டாக மீட் பண்ணுவாங்க. சில பேர் அவங்கள செல்ஃபி எடுத்துக்கிடுவாங்க, அவங்கள மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள எப்படி காண்டாயிடுறதுன்றதா இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க சத்தியமாக காண்டாயிருவாங்க. அதாவது ஒரு அப்ளிகேஷன் அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ், அதாவது நம்ம தான் மெசேஜ் பண்ணுறோன்றது தெரியாது, கம்பெனி மெசேஜ், ஓடிபி அந்த மாதிரி எப்போ பார்த்தா சென்ட் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி பண்ணி விட்டுறலாம். ஆனால் இதை பண்ணும்போது அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யணுன்றது, உங்கள் இது மாதிரி பண்ணும்போது எப்படி தப்பிச்சுக்கிறது தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஒரே ஒரு ஆப் இருந்தால் போதும். ஆப் வந்து வச்சுருக்கேன், போம்பிட் அப்னு. இதோட ஆப்போட லிங்க்கை வந்து நான் ஏபிகே லிங்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அதை கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆப்பு. சரியாக ரவுண்டு கூட விழுக மாட்டேங்குது. இதே அந்த ஆப்பு. சரி, விட்டுக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணவனையும் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி லாகின் அது இதுன்னு கேட்கும், அசப்ஷன் அது எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி தான் வரும். முதல்ல நீங்கள் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. நான் டேட்டா ஆன் பண்ணலை. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி தான் லோடிங் ஆகும். டேட்டா ஆன் ஆகட்டும், கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். அசப்ஷன் கேட்கும், நான் அசப்ஷன்லாம் டெலிட் பண்ணிட்டேன். எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் வரும். அந்த தனியும் உங்களுக்கு பிடிக்காதவங்க நம்பர் ஏதாவது, எனக்கு பிடிக்காதவங்க நம்பர் நான் கொடுக்க விரும்பல, என்னோடய நம்பரே கொடுத்துக்கிறேன். 6383867092. இது என்னோடய நம்பரு, பர்சனலைசிங் நம்பர். ஏதாவது கவுண்டிங்னு வருது. கவுண்டிங்னா எத்தனை மெசேஜ் சென்ட் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 5 சென்ட் பண்ணிக்கிறேன். டெபிட்னு இருக்குது. இது எத்தனை செகண்ட்குள்ளே சென்ட் ஆகணும். சூப்பர் ஃபாஸ்ட் 1.5 நான் செட் பண்ணிக்கிறேன். அப்படியே கொடுத்துக்கிறேன். அப்படியே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு போம்பிட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் போம்பிட்ன்ற ஆப்ஷன் கூட நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இதான் இங்கே கொடுத்துருக்காங்களே, இந்த ஆப்ஷன் தான் போம்பிட்ன்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண கனெக்டிங் டு த சர்வர், ப்ளீஸ் வெயிட்டிங் ஃபார் நம்பர் செக்கிங் ப்ளீஸ். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இப்போ என்னோடய ஃபோனில் அந்த இன்னொரு ஃபோன் வழியாக அந்த 5 மெசேஜ் வந்திருக்கான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் ஆடு வரும், கன்ஃபார்மாக ஆடு வரும். எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் ஆடு கண்டிப்பாக வந்து ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, இப்போ அந்த 5 மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இது ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆகும். ஓகே, இப்போ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேக் கேமராலேருந்து என்னோடய ஃபோனை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சாரி, இது என்னோடய ஃப்ரண்ட் கேமரா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் தெரியுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 5 மெசேஜ் வந்துருச்சு என் ஃபோனில். அதனாலே தெரியும் 5 மெசேஜ் வந்துருச்சு. நான் சென்ட் பண்ணது 5 மெசேஜும் இங்கே வந்திருக்கா. பார்த்தீங்கன்னா 5 மெசேஜ் வந்துருச்சு. அந்த 5 மெசேஜ் டெலீட் பண்ணிட்டு திரும்பி ஒரு தடவை கூட நான் போட்டு காமிக்கிறேன். டெலீட் கன்வர்ஷன் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு டெலீட் கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டெலீட் கொடுத்துட்டேன். இப்போ திரும்பியும் அதே நம்பருக்கு நான் 5 மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். அதே 5 மெசேஜ் அதே நம்பருக்கு தான். இதுதான் அந்த நம்பரு. மொமெண்ட் சென்டிங்னு வந்துடுச்சு. வெரிஃபைங் நம்பர் ப்ளீஸ் வெயிட் வந்துடுச்சு. ஓகே, திஸ் டாஸ்க் இஸ் டேக் 5 minutes to more. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருச்சு. 5 மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. ஆடு வேறு வந்துருச்சு. இதில் ஆடு ப்ராப்ளமாக தான் பிரச்சனையும். பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ண மெசேஜ் 2 வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 2 மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தேன், 2 மெசேஜும் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. அடுத்த வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். நாங்கள் ஸ்பாட் அண்ட் டேக்கிங்ஸ். பாய். யாருமே இந்த இது தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நான் சொல்கிறேன், தப்பாக யூஸ் பண்ணாங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்த வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். நான் ஸ்பாட் அண்ட் டேக்கிங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொல்கிறதுனாலும் சொல்லிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹேவ் சம்